இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தவக்காலத்தின் 3ஆம் வாரம். இன்றைய நாளுக்குரிய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது நாம் எப்பொழுதும் மனமாற்றம் பெற்று நற்செய்தி அறிவிப்பாளராக மாற வேண்டும் என்பது. இஸ்ராயல் மக்களை கடவுள் அதிகமாக அன்பு செய்தார். அவர்களை பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு அழைத்துச் சென்றார். மேலும் அவர்களுக்கு உணவு தேவைப்பட்ட பொழுது மன்னாவை கொடுத்தார். நீர் தேவைப்பட்ட பொழுது மோசேக்கு எதிராக கிளர்ச்சியை செய்தார்கள். ஆனால் மோசேயோ ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டு ஒரு பாறை மீது கோலை அடிக்க தண்ணீர் வந்தது. அப்பொழுது அவர்கள் தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். இவ்வாறாக அன்பு உருவான கடவுளாக இஸ்ரேல் மக்களுக்கு காட்சி கொடுத்தார். மேலும் அதே கடவுள் தன்னுடைய திருமகன் இயேசுவை வெளிப்படுத்தி அன்பின் வடிவமாக சித்தரிக்கின்றார். முற்காலத்தில் இறைவாக்கின் வழியாக பேசிய கடவுள் தம் இறுதி நாட்களில் தன்னுடைய திருமகன் இயேசு வழியாக பேசுகின்றார் என்று எபிரேயர் நூல் அதிகாரம் 1 வசனம் 1 படிக்கின்றோம். இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம் நல்ல சமாரிய பெண்ணுடன் உறவாடுகின்ற நிலை. அந்த சமாரிய பெண் தீண்டத்தகாதவளாக இருந்தால், அவள் சமூகத்திலிருந்து ஓரம் கட்டப்பட்டவளாக இருந்தால், பெரும் பாவியாகவும் இருந்தாலும் அவளை கடவுள் தன்னுடைய திருமகன் இயேசு வழியாக உரையாடலை மேற்கொண்டு அவளை திருத்த முயற்றுகின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய உள்ள மாற்றமடைந்து வந்தவள் குடத்திலே தண்ணீர் எடுத்துக்கொள்ள குடத்தை விட்டுவிட்டு ஓடி சென்று ஊருக்குள் இயேசுவை பற்றி அறிவிக்கின்றாள். இயேசு தன்னுடைய பணியை நிறைவாக செய்து அவளை மாற்றி அமைக்கின்றார். ஒரு நாள் ஒரு தொழில் வியாபாரி 2 குடங்களை எடுத்துக்கொண்டு தண்ணீர் நிரப்பி விற்று வந்தான். அதில் ஒரு குடமானது கீறல் விழுந்த குடமாக இருந்தது. அந்த கீறல் விழுந்த குடத்தை பார்த்து ஒரு நாள் அவன் ஆச்சரியப்பட்டான். காரணம், அந்த குடத்திலிருந்து விழுந்த நீர் எல்லாம் மலர்களுக்கு நீராக இருந்தது. ஆதலால் அது நன்றாக பூத்து குலுங்கியது. ஒரு நாள் அந்த கீறல் விழுந்த குடம் இவனை பார்த்து கேட்டது, ஐயா, என்னால் ஒரு பயணம் உங்களுக்கு இல்லை, ஏன் என்னை வைத்திருக்கிறீர்கள், ஒரு மூலையில் போட்டு விடுங்கள் என்று. அதற்கு தொழிலாளி சொன்னான், இல்லை, நீ கீறல் விழுந்த குடமாக இருந்தாலும் அதன் வழியாக வந்த தண்ணீரானது பாதியோரங்களில் இருந்த மலர்களுக்கு நீராக கிடைக்கப்பெற்றது. அதனால் அரசன் எனக்கு ஒரு பரிசை தரவிருக்கின்றான் என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, மோசேயும் தன்னை ஒரு தகாதவராக தகுதியற்றவராக சித்தரித்து காட்டினார். ஆனால் கடவுளோ அதே மோசையை தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் மக்களை பார்வையுடன் சொல்லி மீட்டு வர அவரை தெரிவு செய்கின்றார். கடவுளின் பார்வை வேறாக இருக்கின்றது, மனிதனின் பார்வை வேறாக இருக்கின்றது. கடவுள் தன்னுடைய அகத்தை பார்க்கின்றார், மனிதனோ புறத்தை பார்க்கின்றார். எல்லா வேளையிலும் நாங்கள் கடவுளுக்கு நேர்மையுடையவர்களாகவும் பொறுப்புணர்வுகளாகவும் அர்ப்பணிப்பு சிந்தியுள்ளாகவும் இருக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு குடை வியாபாரி குடை வித்து கொண்டு வழியை போய்கொண்டிருந்தான். அவன் போய்கொண்டிருக்கின்ற பொழுது பார்க்கின்றான் ஒரு விறகு வெட்டி. அந்த விறகு வெட்டி தன்னுடைய கோடரியை ஒரு மரத்தின் மீது வெட்டிய பொழுது மரத்தில் இருந்த கோடரியானது அப்படி கிணற்றுக்குள் விழுந்து விட்டது. மிகவும் சோகத்தோடு இருந்தான். அப்பொழுது அந்த வழியை கடவுள் வந்தார். ஏன் சோகமா இருக்கின்றா என்று கேட்டார். அப்பொழுது அந்த விறகு வெட்டி சொன்னான், என்னுடைய கோடரியானது இந்த கிணத்துக்குள் விழுந்து விட்டது, எப்படி எடுப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று. அப்பொழுது அவர் சரி, கொஞ்சம் வரும் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு கடவுள் முதலாவதாக தங்கத்தினால் செய்யப்பட்ட கோடரி அவனுக்கு எடுத்து கொடுத்தார். அதை அவன் பார்த்த பொழுது இது இல்லை என்னுடைய கோடரி என்று சொன்னான். அடுத்ததாக வெள்ளியால் செய்யப்பட்ட கோடரி எடுத்துக்கொண்டார். இதுவும் என்னுடையதில்லை என்று சொன்னான். அதன் பிற்பாடு அவனுடைய கோடரி எடுத்து கொடுத்தார். இதுதான் என்னுடைய கோடரி என்று சொன்னான். அப்பொழுது கடவுள் சொன்னார், நீ உண்மைக்குரியவனாக இருந்ததால் உனக்கு இந்த தங்க கோடரியையும் வெள்ளி கோடரியும் சேர்த்து தருகின்றேன், பெற்றுக்கொள்கின்றார். ஆம் அன்புக்குரியலே, கடவுள் உண்மையை உருவானவர். கடவுள் தன்னுடைய திருமகன் இயேசுவை பிறக்கச் செய்த உண்மைக்காக, வளரச் செய்த உண்மைக்காக, இறந்ததும் உண்மைக்காக, உயிர் பெற்றெழுந்த உண்மைக்காக நாங்கள் இந்த தவக்காலத்திலே உண்மை பேசுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார். தவக்காலத்தில் இறை வேண்டலையும் நோன்பையும் தர்மம் செய்கின்ற நிகழ்ச்சிகளை செய்து கடவுளுக்கு ஏற்புள்ளாக மாறி தவக்காலத்தை மிகவும் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வோம். ஆமீன். அன்பே உருவான இறைவா, இந்த தவக்காலத்தின் 3ஆம் வாரத்தில்
எம்மை எல்லாம் அழைத்து உம்முடைய மாபெரும் செய்தி எமக்கு கொடுத்திருக்க நன்றி கூறுகின்றோம். இயேசு சமாரிய பெண்ணோடு உரையாடி உறவாடி அவளை மாற்றி அமைத்தார். எங்களோடும் நீர் உரையாடி உறவாடி மாற்றம் பண்ண செய்வீராக. எங்களுடைய பாவ வாழ்க்கையில் நாங்கள் விடுதலை பெற்று தூய்மையுடலாக வாழச் செய்வீராக. என்றும் உம்முடைய கருணையும் இரக்கமும் எம்மோடு இருக்கச் செய்வதாக. எல்லா விதமான தடைகளையும் அகற்றுவீராக. நாங்கள் உண்மையை பற்றி கொண்டவர்களாக உம்மை பின்பற்றி வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தூண்டுவீராக. இந்த நாளிலே சிறப்பாக நாங்கள் மேற்கொள்கின்ற இறைவேண்டல், நாங்கள் மேற்கொள்கின்ற தர்மம், நாங்கள் செய்கின்ற நோன்பு யாவற்றுக்கும் பயன் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமீன்.